ஒரு தந்தை இன்னைக்கு செய்யற உடற்பயிற்சி அவருக்கு பிறக்க போற குழந்தையோட டிஎன்ஏவையே மாத்தும் அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடிகிறதா? கேக்குறதுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல. ஆமா, அது மட்டும் இல்ல. ஒரு மருத்துவர் ஒரு சட்டம் அனுமதிக்கிற உயிர்காக்கும் சிகிச்சையை செஞ்சதுக்காக இன்னொரு சட்டத்தின் கீழே சிறைக்கு போக நேரிடும் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? வணக்கம். இன்னைக்கு மே 7, 2026. இந்த பிரத்யேகமான ஆழ்ந்த அலசலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்போ நாம பார்க்க போற அத்தனை தலைப்புகளையும் இணைக்கிற ஒரு மெல்லிய நூல் ஒன்னு இருக்கு. அதாவது காகிதத்துல எழுதப்பட்ட சட்டங்களுக்கும் களத்துல நாம சந்திக்கிற யதார்த்தத்துக்கும் நடுவுல இருக்கிற அந்த மிகப்பெரிய இடைவெளி சரிதானே? சரியா சொன்னீங்க. நீங்க ஒரு யுபிஎஸ்சி தேர்வரா இருக்கலாம், அல்லது நம்மள சுத்தி நடக்கிற விஷயங்களை கொஞ்சம் ஆழமா புரிஞ்சுக்க நினைக்கிற ஒருத்தரா இருக்கலாம். உங்களுக்காக தான் இந்த பிரத்யேகமான அலசல். கண்டிப்பா. தகவல்களை தெரிஞ்சுக்கிறத விட அந்த தகவல்கள் ஏன் முக்கியம், அது எப்படி செயல்படுது அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுல தான் உண்மையான அறிவு இருக்கு. உண்மைதான். இப்போ இந்த விதிகளோட முதல் படியான தேர்தல் களத்திலிருந்தே நாம ஆரம்பிக்கலாம். எனக்கு இதுல ஒரு சந்தேகம். இப்போ ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதுல 2 அணிகள் மோதுது. ஆனா ஒரு அணி மட்டுமே களத்துல நிக்கிற அம்பையரை தேர்ந்தெடுத்தா அந்த போட்டி எப்படி நியாயமா இருக்கும்? அது நியாயமே இல்லையே, ஒரு தடபட்சமா தானே இருக்கும். அதான் 2023ல கொண்டு வரப்பட்ட தேர்தல் ஆணையர்கள் நியமன சட்டத்தை பாக்குறப்ப எனக்கு அப்படிதான் தோணுது. நியமன குழுவில இருந்து உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியை நீக்கிட்டு பிரதமரால் நியமிக்கப்படுற ஒரு கேபினட் அமைச்சரை சேர்த்தது எந்த விதத்துல நியாயம்? இது பத்தி உச்சநீதிமன்றமும் இப்போ ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கு இல்லையா? ஆமாம், இது ஜனநாயகத்தோட அணிவெறிய தொடர ஒரு கேள்வி. இப்போ அனூப் பர்ன்வால் வழக்கோட தீர்ப்பை நாம இங்க கொஞ்சம் பார்க்கணும். ஒரு அரசியல் சாசன அமர்வு என்ன சொல்லுச்சுன்னா, தேர்தல் ஆணையர்களை நியமிக்க பிரதமர், எதிர்க்கட்சி தலைவர், அப்புறம் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி இவங்க அடங்கிய ஒரு சுதந்திரமான குழுவா அமைச்சது. அதாவது நான் சொன்ன அந்த பொதுவான அம்பையர் கான்செப்ட். எக்ஸாக்ட்லி. ஆனா அரசாங்கம் என்ன பண்ணாங்க, புதிய சட்டம் மூலமா தலைமை நீதிபதியை நீக்கிட்டு ஆளுங்கட்சியோட கேபினெட் அமைச்சரை சேர்த்துட்டாங்க. இப்போ பாத்தீங்கன்னா நீதிபதிகள் தீபங்கர் தத்தா மற்றும் சதீஷ் சந்திர சர்மா அடங்கிய அமர்வு ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியை கேட்டிருக்கு. இந்த சட்டம் பத்தி பாராளுமன்றத்துல முறையான விவாதம் நடந்துச்சா அப்படிங்கறது அந்த கேள்வி. ஓ, அவங்க அப்படி கேட்க ஒரு முக்கிய காரணம் இருக்கு. ஏன்னா அந்த டைம்ல பல எதிர்க்கட்சி எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருந்த நிலையில தான் இந்த சட்டமே நிறைவேற்றப்பட்டுச்சு. ஆமா. ஏடிஆர் அமைப்புக்காக வாதாடின வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷன் கூட இதத்தான் நீதிமன்றத்துல முன்வைத்தார். தனி ஒரு ஆளா ஏஐஎம் எம்ஐஎம் எம்பி அசாதுதீன் ஒவைசி மட்டும்தான் இதுக்கு ஆட்சேபனை தெரிவிச்சார். இப்ப பிரச்சனை என்னன்னா, ஒரு கேபினெட் அமைச்சர் சார்பு நிலையோட தான் செயல்படுவார் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனா அவர் சுதந்திரமா செயல்படுவார் அப்படிங்கிற அந்த மக்களோட நம்பிக்கை. ஆமா, அந்த பெர்செப்ஷன் ஆஃப் பயாஸ் மக்கள் கிட்ட அடிபட்டு போகுது இல்லையா? ரொம்ப துல்லியமான பாயிண்ட். சட்டம் வெறும் வார்த்தைகள்ல இல்ல, அது மக்களோட நம்பிக்கையில தான் இயங்குது. தேர்தல் ஆணையம் நடுநிலையானது அப்படிங்க அந்த பிம்பம் உடையும் போது ஒட்டுமொத்த தேர்தல் முடிவுகள் மேலேயும் ஒரு சந்தேகம் வந்துருது. இப்போ இந்த தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு நடக்கிற இன்னொரு யதார்த்தத்தையும் நம்ம பார்க்கலாம். இப்ப தமிழ்நாட்டுல நடந்து முடிஞ்ச தேர்தல்ல பாத்தீங்கன்னா, சி ஜோசப் விஜயோட தவக்கை கட்சி 107 இடங்களோட தனிப்பெரும் கட்சியா உருவெடுத்திருக்கு. காங்கிரஸ் ஆதரவோட அவங்களுக்கு 112 இடங்கள் இருக்கு. ஆனா தற்போதைய ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் பெரும்பான்மை இன்னும் நிரூபிக்கப்படல அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஆட்சி அமைக்க அழைக்கல. வழக்கமா ஒரு தொங்கு சட்டசபையில சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி, அதாவது ஒற்றை பெரிய கட்சிய முதல்ல கூப்பிடுறது தானே ஆளுநரோட மரபு. அவர் ஏன் அதை செய்யல? இங்கதான் நம்ம தொங்கு சட்டசபை தொடர்பான உச்சநீதிமன்ற தீர்ப்புகளோட உள்ளர்த்தத்தை புரிஞ்சுக்கணும். எஸ்ஆர் பொம்மை வழக்கு, அப்புறம் ராமேஸ்வர் பிரசாத் வழக்கு, இது போக சர்க்காரிய கமிஷனோட பரிந்துரைகள், இது எல்லாத்தையும் நம்ம இணைத்து பார்க்கணும். ஓகே. ஒரு ஆளுநரோட முதல் கடமை வெறுமனே பெரிய கட்சியை கூப்பிடுறது கிடையாது. அரசியலமைப்பு இயந்திரம் முடங்கிடாம ஒரு நிலையான ஆட்சியை அமைக்கிறது தான் அவரோட பொறுப்பு. அதாவது இப்போ ஒரு கட்சியை கூப்பிட்டு அவங்க சட்டசபையில நம்பிக்கை வாக்கெடுப்புல தோற்று அடுத்த சில நாட்கள்லயே ஆட்சி கவிழ்ந்துடக்கூடாது அப்படிங்கறத ஆளுநர் உறுதி செய்யணும். சரியா சொன்னீங்க. இதுக்கு நடுவுல தமிழ்நாட்டோட அரசியல் களம் எப்படி மாறி இருக்குங்கிறது தான் ரொம்ப சுவாரஸ்யம். திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தங்களோட நீண்ட கால எதிரியான அதிமுக தலைமையிலான ஆட்சிக்கு வெளியில இருந்து ஆதரவு தர்றது பத்தி தன்னோட கூட்டணி கட்சிகளான சிபிஐ, சிபிஐஎம் மற்றும் விசிகே கிட்ட விவாதிச்சிருக்கார். அட, இது ஒரு பெரிய திருப்பம்தான். ஆமா, ஒரு நிலையான ஆட்சிக்கான சாத்தியக்கூறுகள் எங்கிருந்து வேணாலும் வரலாம். ஆளுநர் சட்ட விதிகளுக்கு உட்பட்டு இந்த எல்லா சாத்தியங்களையும் பரிசீலிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கார். உண்மைதான்.
அரசியல் கூட்டணிகள் எப்படி வேணாலும் மாறும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சிறந்த உதாரணம். இப்போ சர்க்காரியா கமிஷன் என்ன சொல்லுதுன்னா, தேர்தலுக்கு முந்தைய கூட்டணிக்கு தான் முதல் உரிமை, அதுக்கடுத்து தனிப்பெரும் கட்சி, அப்புறம்தான் தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணி. ஆளுநர் இந்த வரிசையை தான் ஃபாலோ பண்ணணும். சரி, இப்போ ஒரு வழியா ஆட்சி அமைஞ்ச பிறகும் கூட இந்த எம்எல்ஏக்களோ எம்பிக்களோ கட்சி மாறினா என்ன நடக்கும்? இங்கதான் கட்சித்தாவல் தடை சட்டம் உள்ள வருது. ஆன்டி டிஃபெக்ஷன் லா. ஆமா, இது ஒரு உதாரணத்தோட நாம பார்க்கலாம். இப்போ ஒரு கார்ப்பரேட் நிறுவனத்தோட பிரான்ச்சைஸியை நீங்க வாங்குறீங்க. உங்களுக்கு அங்க வேலை செய்யற ஊழியர்களை மட்டும் பிடிச்சு போய் அவங்கள உங்க நிறுவனத்துக்கு மாத்திக்க நினைச்சா அது சட்டப்படி செல்லாது. கண்டிப்பா தாய் நிறுவனமும் அதுக்கு சம்மதிக்கணும். அதேதான் அரசியலமைப்போட 10வது அட்டவணை 14(2)ல இருக்கிற கட்சி இணைப்பு விதியும் கிட்டத்தட்ட இப்படிதான் செயல்படுது அப்படின்னு சொல்லலாமா? ரொம்ப அருமையான ஒப்பீடு. இதைத்தான் சட்டத்துறையில லீகல் ஃபிக்ஷன், அதாவது சட்ட புனைவு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு கட்சியோட 3/2 பங்கு உறுப்பினர்கள் இன்னொரு கட்சியோட இணைஞ்சா மட்டும் அவங்க தகுதி நீக்கத்திலிருந்து தப்ப முடியாது. ஓ, அப்ப வேற என்ன பண்ணணும்? அவங்களோட மூல கட்சி, அதாவது ஒரிஜினல் பொலிட்டிக்கல் பார்ட்டியும் இணையணும் அப்படின்னு சட்டம் ஒரு புனைவே உருவாக்குது. மூல கட்சி இணைஞ்சா மட்டுமே இந்த என்பிக்களோட ஆதரவு சட்டப்படி செல்லுபடியாகும். இதை நம்ம இப்போ நடக்கிற ஒரு கரண்ட் ஈவெண்டோட ஒப்பிட்டு பார்க்கணும். மாநிலங்களவையில 7ஆம் ஆத்மி எம்பிக்கள் பாஜகவில் இணைஞ்சத சபாநாயகர் ஏத்துக்கிட்டார். ஆனா மூல கட்சியான ஆம் ஆத்மி இணையல அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள தகுதி நீக்கம் செய்ய சொல்லி மனு கொடுத்திருக்காங்க. இப்போ நீங்க சொன்ன அந்த சட்டம் இங்க ஒரு சிக்கலை உருவாக்குது. சபாநாயகரோட முடிவா அல்லது 10வது அட்டவணையின் மூலக்கட்சி விதியா, இதுல எது மேலோங்கும் அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இங்க நம்ம 2 தரப்பு வாதங்கள்லுமே இருக்கிற நியாயங்களை நடுநிலையா கவனிக்கணும். தெளிவா ஒரு விளக்கம் கொடுத்திருக்கு. ஒரு சட்டப்புனைவு எந்த நோக்கத்துக்காக உருவாக்கப்பட்டதோ அதுக்காக மட்டுமே பயன்படுத்தப்படணும். அது அதோட எல்லைக்கு மீறி நீட்டிக்க கூடாது. ரைட். கட்சி தாவலை தடுக்கிறது தான் 10வது அட்டவணையோட நோக்கம். அந்த நோக்கத்தை இந்த இணைப்பு விதி சிதைக்குதா அப்படிங்கறத நீதிமன்றங்கள் தான் இனி தீர்மானிக்கணும். இதுவரைக்கும் நாம அரசியல் சட்டங்களுக்கும் யதார்த்தத்துக்கும் உள்ள இடைவெளியை பார்த்தோம். இப்போ கொஞ்சம் மருத்துவ மற்றும் சமூக சட்டங்களுக்கு வரலாம். இங்க முரண்பாடுகள் இன்னும் அதிகம். ஆமா, அது ஒரு பெரிய விவாதம். இப்போ ஒரு மைனர் சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகி கர்ப்பமடைகிறாள் அப்படின்னு வச்சுப்போம். மருத்துவ கர்ப்பக்கலைப்பு சட்டம், அதாவது எம்டிபி ஆக்ட் 24 வாரங்கள் வரை கருக்கலைப்பு செய்ய அவளுக்கு உரிமை அளிக்குது. இது பாரதிய நியாய சன்ஹிதாவோட பிரிவு 88க்கு ஒரு வெளிப்படையான விதிவிலக்கு. சரி, ஆனா அதே சிறுமி மருத்துவமனைக்கு போகும்போது போக்சோ சட்டத்தோட 19வது பிரிவின்படி அந்த மருத்துவர் கட்டாயம் போலீஸ்க்கு தகவல் தெரிவிக்கணும். இதுவும் மேண்டேட்டரி ரிப்போர்ட்டிங். இது அந்த மருத்துவரையே ஒரு குற்றவாளியாக்குற மாதிரி இல்லையா? அவங்க எப்படி சுதந்திரமா ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க? அதுதான் இங்க இருக்கிற மிகப்பெரிய சிக்கலே. ஒரு மருத்துவர் நோயாளியோட உயிரை காப்பாத்த பாப்பாரா, இல்ல தான் மேல கிரிமினல் கேஸ் வந்துருமோன்னு பயப்படுவாரா? அது ஒரு பெரிய தர்ம சங்கடம் தானே. ஆமா, 2022ல உச்சநீதிமன்றம் இந்த 2 சட்டங்களையும் இணைச்சு ஒரு தீர்ப்பை வழங்குச்சு. அந்த சிறுமிகளோட அடையாளத்தை போலீஸ் கிட்ட சொல்லாமலேயே அவங்களுக்கு கருக்கலைப்பு செய்யலாம் அப்படின்னு சொல்லுச்சு. ஆனா களத்துல என்ன நடக்குது? அதான் பிராக்டிகலா அது சாத்தியமா? இல்ல, இது ஒரு ரைட்ஸ் பேஸ்ட் அப்ரோச், அதாவது உரிமை அடிப்படையிலான அணுகுமுறையா மாறவே இல்ல. மாறா நிபந்தனைகளுக்கு உட்பட்ட ஒரு அணுகுமுறையாவே தான் தொடருது. அதாவது உச்ச நீதிமன்றம் அனுமதி கொடுத்தாலும் போலீஸ் விசாரணைக்கு பயந்து மருத்துவர்கள் இந்த உதவியை செய்ய தயங்குறாங்க. சட்ட புத்தகத்துல ஒரு சிறுமிக்கு உரிமை இருக்கு, ஆனா அந்த உரிமையை செயல்படுத்த வேண்டிய டாக்டரோட கைகள்ல விலங்கு மாட்டப்பட்டிருக்கு. நாம முதல்ல பேசின அந்த சட்டத்துக்கும் யதார்த்தத்துக்கும் உள்ள இடைவெளிக்கு இது ஒரு மிகச்சிறந்த உதாரணம். நிச்சயமா. அதே சமயம் இந்த இனப்பெருக்க சுகாதாரம் அப்படின்னு வரும்போது நாம இன்னொரு விஷயத்தையும் கவனிக்க தவறோம். ஒரு குழந்தை ஆரோக்கியமா பிறக்கணும்னா அதுக்கான பொறுப்பு தாய்க்கு மட்டும்தான் அப்படின்னு நாம நம்பிட்டு இருக்கோம் இல்லையா? ஆமா, பொதுவா மரபணு ரீதியா பார்த்தா தாயோட உடல்நிலை தானே கருவோட வளர்ச்சி அதிகம் தீர்மானிக்குது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அது முழுமையான உண்மை இல்ல. இந்தியாவோட RMNCH+A திட்டத்துல கூட ஆண்களோட பங்கு 10 சிறுவர்களுக்கு இரும்புச்சத்து மாத்திரைகள் கொடுக்கறதோட முடிஞ்சிருது. இது போதுமா? தந்தையோட ஆரோக்கியம் ஒரு குழந்தையோட மரபணுவை மாத்துமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா மாத்தும். ஓ, அப்படியா? அது எப்படின்னு கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? இத விளக்குறது தான் எபிஜெனெட்டிக்ஸ் அப்படிங்கிற அறிவியல் துறை. சமீபத்துல செல் மெட்டபாலிசம் அப்படிங்கிற சர்வதேச மருத்துவ இதழ்ல சீன ஆராய்ச்சியாளர்கள் ஒரு ஆய்வறிக்கையை வெளியிட்டாங்க. அவங்க ஆண் எலிகளை 2 பிரிவா பிரிச்சாங்க. ஓகே. ஒரு பிரிவுக்கு தொடர்ந்து 8 வாரங்கள் உடற்பயிற்சி கொடுத்தாங்க. இன்னொரு பிரிவை அப்படியே விட்டுட்டாங்க.
ஆச்சரியம் என்னன்னா உடற்பயிற்சி செஞ்ச ஆண் எலிகளுக்கு பிறந்த குட்டிகள் மிக அதிக நோய் எதிர்ப்பு சக்தியோடும் சிறந்த வளர்சிதை மாற்றத்தோடும் பிறந்துச்சு. அட, இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கே. அதாவது ஒரு தந்தை இன்னைக்கு செய்யற உடற்பயிற்சி அவரோட விந்தணுக்களோட தரத்தை மாத்துறது மட்டும் இல்லாம பிறக்க போற குழந்தையோட மரபணு செயல்பாட்டையே மாத்திடுது. எக்ஸாக்ட்லி. ஜீன் எக்ஸ்பிரஷனையே மாத்துது. அப்படியானால் நம்ம பொது சுகாதார கொள்கைகள்ல ஆண்களோட பொறுப்பை வெறும் இரும்புச்சத்து மாத்திரைகளா சுருக்கிடக்கூடாது. ஒரு சமூகமா நாம பொது சுகாதாரத்தை அணுகுற விதத்தை இது மாத்துது. ஆமா, தனிமனித உடல் நலத்திலிருந்து ஒட்டுமொத்த சமுதாயத்தோட சுகாதாரத்துக்கு நாம எப்படி மாறுறோம் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு சிறந்த உதாரணம் இருக்கு. பெங்களூரு நகர்ல COVID-19 பரவலை கண்காணிக்க அவங்க பயன்படுத்தின ஒரு முறை. நீங்க வேஸ்ட் வாட்டர் சர்வேலன்ஸ், அதாவது கழிவுநீர் கண்காணிப்பு பத்தி சொல்றீங்க. ஆமா, அதேதான். இத நான் படிச்சப்போ எனக்கு ரொம்ப வியப்பா இருந்துச்சு. கழிவுநீர் அப்படிங்கிறது பொதுவா நாம அருவருப்பா பாக்குற ஒரு விஷயம். ஆனா ஒரு நகரத்தோட ஒட்டுமொத்த கழிவுநீரை எடுத்து பரிசோதனை செய்யறது மூலமா அந்த நகர மக்களோட ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட் அட்டையே நம்மால தயார் செய்ய முடியுது. ஆமா, அது ரொம்ப ஸ்மார்ட்டான ஒரு மூவ். ஒவ்வொரு தனிநபரா போய் டெஸ்ட் பண்றதுக்கு பதிலா சமூகத்துல என்னென்ன வைரஸ்கள் பரவிட்டு இருக்கு அப்படிங்கறது முன்கூட்டியே அறிய முடியும். ஒரு நோயாளிக்கு அறிகுறிகள் வர்றதுக்கு முன்னாடியே அவர் கழிவறைக்கு கூவும்போது அந்த வைரஸ் கழிவுநீர்ல கலந்துருது இல்லையா? சரியா சொன்னீங்க. இது முன்கூட்டியே எச்சரிக்கிற ஒரு ரேடார் போல செயல்படுது. ஏர்லி வார்னிங் சிஸ்டம். கோவிட் மட்டும் இல்ல, போலியோ, காலரா மாதிரி பல நோய்களை கண்காணிக்க இது பயன்படும். தொழில்நுட்பம் எப்படி ஒரு சமூக பிரச்சனையை தீர்க்க உதவுது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சான்று. ஆனா இதே கழிவு மேலாண்மையில இருக்கிற இன்னொரு முரண்பாட்டையும் நாம இங்க பார்க்கணும். கழிவு நீரை கண்காணிக்க முடியற நம்மால திடக்கழிவை, அதாவது சாலிட் வேஸ்ட்டை ஏன் இன்னும் சரியா நிர்வகிக்க முடியல? அது ஒரு பெரிய கேள்விதான். ஏப்ரல் 1, 2026ல அமலுக்கு வந்தா திருத்தப்பட்ட திடக்கழிவு மேலாண்மை விதிகளை கடுமையா அமல்படுத்தணும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் இப்போ உத்தரவிட்டிருக்கு. இதுக்காக சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் 1986 பிரிவு 5 கீழ் இருக்கிற அதிகாரங்களை அடுத்த ஒரு வருஷத்துக்கு மாவட்ட ஆட்சியர்களுக்கு வழங்க மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகத்துக்கு நீதிமன்றம் அறிவுறுத்தியிருக்கு. ஆட்சியர்களுக்கு ஏன் இந்த அதிகாரத்தை கொடுக்கணும்? அவங்க கிட்ட ஏற்கனவே நிறைய வேலை இருக்கே. ஏன்னா பல உள்ளாட்சி அமைப்புகள்ல சட்டங்கள் மதிக்கப்படுறதில்ல. மீறுபவர்கள் மேல நடவடிக்கை எடுக்க அதிகார வர்க்கம் தயங்குறாங்க, அல்லது அதுக்கான அதிகாரம் அவங்க கிட்ட இல்ல. அதிகாரம் பரவலாக்கப்படாம ஒரே இடத்துல குவிஞ்சிருக்கிறது தான் இதுக்கு காரணம். ஓ, அப்போ இந்த பிரிவு 5 என்ன பண்ணும்? பிரிவு 5 ஒரு தொழிற்சாலையை மூடுறதுக்கோ அல்லது மின்சாரம் தண்ணீர் இணைப்பை துண்டிக்கிறதுக்கோ நேரடியாக உத்தரவிடுற அதிகாரம் கொண்டது. இந்த அதிகாரத்தை மாவட்ட ஆட்சியர்களோட கைகளில் கொடுக்கும்போது விதிகளை மீறவங்க மேல டிலே இல்லாம உடனடியா ஆக்ஷன் எடுக்க முடியும். இங்கேயும் அந்த சட்டத்துக்கும் யதார்த்தத்துக்கும் உள்ள இடைவெளியை நீதிமன்றம் தலையிட்டு நிரப்ப பாக்குது. ரொம்ப தெளிவா சொன்னீங்க. இப்போ உள்ளூர் அளவுல குப்பைகளை நிர்வகிக்கிறதுல இருக்கிற இந்த அதிகார சிக்கல்களை பார்த்தோம். இப்போ கொஞ்சம் சர்வதேச அளவிலான வர்த்தக ஒப்பந்தங்களுக்கு நம்ம பார்வையை திருப்புவோம். அங்கேயும் இதே மாதிரி சிக்கல்களை தான் இருக்கு. இந்தியாவுக்கும் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கும் இடையிலான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் பத்தி தானே சொல்றீங்க? இந்தியா EU FTA. ஆமா, அதேதான். இது 2027ஓட தொடக்கத்துல அமலுக்கு வரலாம் அப்படின்னு ஐரோப்பிய ஒன்றிய தூதர் ஹெர்வே டெல்பின் சொல்லியிருக்கார். இத மதர் ஆஃப் ஆல் டீல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இவ்ளோ பெரிய ஒப்பந்தத்துல முதலீட்டுக்கான அத்தியாயம் மட்டும் தனியா பிரிக்கப்பட்டிருக்கு. அது ஏன் அப்படி பண்ணிருக்காங்க? அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. ஐரோப்பிய ஒன்றியம் அப்படிங்கிறது மிக கடுமையான தரநிலைகளை கொண்ட ஒரு கூட்டமைப்பு. அவங்ககிட்ட நிறைய கம்ப்ளையன்ஸ் நார்ம்ஸ், அதாவது இணக்க நெறிமுறைகள் இருக்கு. உதாரணமா தொழிலாளர் உரிமைகள், கார்பன் வரி மாதிரியான சுற்றுச்சூழல் சார்ந்த நெறிமுறைகளை அவங்க ரொம்ப ரொம்ப கடுமையா பின்பற்றுவாங்க. ஓகே, இப்போ எனக்கு புரியுது. அதாவது இந்தியால உற்பத்தி ஆகிற ஒரு பொருள் ஐரோப்பாவுக்கு ஏற்றுமதி ஆகணும்னா அது ஐரோப்பாவோட கடுமையான சுற்றுச்சூழல் விதிகளை பின்பற்றி தயாராயிருக்கணும். ஆமா. அப்படி இல்லனா அந்த பொருளுக்கு அவங்க அதிக வரி விதிப்பாங்க. இது வளர்ந்து வர்ற நாடான இந்தியாவுக்கு ஒரு பெரிய தடையா, ஒரு ட்ரேட் பேரியரா மாறிடும் இல்லையா? சரியா புடிச்சிட்டீங்க. இந்த இணக்க நெறிமுறைகள் வர்த்தகத்தை முடக்கிடக்கூடாது அப்படிங்கிற யதார்த்தமான கவலை 2 தரப்புக்குமே இருக்கு. சட்டப்படி அவங்க விதிமுறைகளை வலியுறுத்தினாலும் யதார்த்தத்துல அது பிசினஸை கெடுத்துடும். அதனால தான் ரொம்ப சிக்கலான இன்வெஸ்ட்மெண்ட் தொடர்பான விஷயங்களை இப்போதைக்கு தள்ளி வச்சுட்டு எளிதிலே ஒப்புக்கொள்ளக்கூடிய வர்த்தக பிரிவுகள்ல மட்டும் இப்போ ஃபோக்கஸ் பண்றாங்க. ஒரு பக்கம் ஐரோப்பா கூட வர்த்தக உறவுகளை வலுப்படுத்த நாம இவ்ளோ நுணுக்கமா செயல்படுறோம். ஆனா அதே வேளையில கனடாவுடனான நம்ம உறவு மட்டும் ஏன் தொடர்ந்து ஒரு சிக்கலாவே இருக்கு?
கனேடியன் மண்ணுல செயல்படுற இந்தியாவுக்கு எதிரான காலிஸ்தான் தீவிரவாத சக்திகள் மேல நடவடிக்கை எடுக்கணும்னு இந்தியா பல வருஷமா தொடர்ந்து கனடாவை வலியுறுத்திட்டே வருது. ஆனா தூதரக ரீதியில எந்த முன்னேற்றமும் இருக்கிறதா தெரியலையே. இதுல இருக்கிற மிகப்பெரிய முரண்பாடு என்னன்னா, கனடாவோட தேசிய பாதுகாப்பு அறிக்கையிலேயே இந்த அச்சுறுத்தல் ஒப்புக்கொள்ளப்பட்டிருக்கு. ஓ, அவங்க ரிப்போர்ட்லயே இருக்கா? ஆமா, கனடாவைச் சேர்ந்த காலிஸ்தான் தீவிரவாதிகளால அந்நாட்டோட பாதுகாப்புக்கே அச்சுறுத்தல் இருக்கு அப்படின்னு அந்த ரிப்போர்ட் வெளிப்படையாவே சொல்லுது. ஆனாலும் அவங்க ஊர்ல இருக்கிற உள்நாட்டு அரசியல், வாக்கு வங்கி மற்றும் வேறு சில யதார்த்த காரணங்களால அந்த அறிக்கை காகிதத்திலேயே நிக்குது. களத்துல எந்த ஆக்கப்பூர்வமான நடவடிக்கையும் எடுக்கப்படல. இப்போ தேச பாதுகாப்பு அப்படின்னு வரும்போது இந்தியா எப்படி தன் எல்லைகளை பாதுகாக்குது அப்படிங்கறத பத்தி நாம பேச வேண்டியது ரொம்ப அவசியம். கடந்த வருஷம் நடந்த ஆபரேஷன் சிந்தூர் ராணுவ நடவடிக்கையை நாம இங்க நினைவு கூறணும். இது நடந்து முடிஞ்சு இப்போ 1 வருஷம் ஆகுது. மே 10, 2025 தான் போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டுச்சு. ஆமா, கரெக்ட். இந்த விவகாரத்துல ஆளும் கட்சி, எதிர்க்கட்சி 2 பேரோடைய பார்வையையும் நாம எந்த சார்பும் இல்லாம நடுநிலையா பார்க்கணும். ராணுவ கண்ணோட்டத்துக்கும் புவிசார் அரசியல் கண்ணோட்டத்துக்கும் நடுவுல பல வாதங்கள் இருக்கு. முதல்ல ராணுவ தரப்புல லெப்டினன்ட் ஜெனரல் ராஜீவ் காய் இது எப்படி பார்க்கறார்? ராணுவத்தோட பார்வையில பாத்தீங்கன்னா இது ஒரு முழுமையான வெற்றி. லெப்டினன்ட் ஜெனரல் ராஜீவ் காய் ரொம்ப தெளிவா சொல்றார், இந்த ஆபரேஷன் சிந்தூர் மூலமா தீவிரவாத முகாம்களுக்கு பாதுகாப்பான இடம் பாகிஸ்தான்ல எங்கும் இல்ல அப்படிங்கிறது நிரூபிக்கப்பட்டிருக்கு. எல்லை தாண்டிய பயங்கரவாதத்துக்கு தகுந்த பதிலடி கொடுத்திருக்கோம் அப்படிங்கிறது தான் ராணுவத்தோட உறுதியான நிலைப்பாடு. ஆனா அதே சமயம் எதிர்க்கட்சியான காங்கிரஸ் இத புவிசார் அரசியல் கோணத்துல, அதாவது ஜியோ பாலிடிக்ஸ் ஆங்கிள் விமர்சிக்குதே. ஆமா, அவங்க வாதம் வேற மாதிரி இருக்கு. காங்கிரஸ் தரப்புல ஜெயராம் ரமேஷ் முன்வைக்கிற விமர்சனம் என்னன்னா, 2008 மும்பை தாக்குதலுக்கு பிறகு உலக நாடுகள் எல்லாமே இந்தியாவுக்கு ஆதரவா நின்னு பாகிஸ்தானை தனிமைப்படுத்தினது போல இப்போ நடக்கல அப்படின்னு சொல்றார். மாறா அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பாகிஸ்தான் ராணுவ தளபதி ஆசிம் முனீரை வெளிப்படையா அரவணைச்சு பாராட்டுறார். அமெரிக்காவோட தலையீட்டால தான் போர் நிறுத்தமே வந்துச்சு அப்படின்னு காங்கிரஸ் விமர்சிக்குது. அதாவது ராணுவ ரீதியா நாம வெற்றி பெற்றாலும் ராஜதந்திர ரீதியா பாகிஸ்தான் தனிமைப்படுத்தப்படல அப்படிங்கிறது அவங்களோட வாதம். இதுல 2 தரப்பு வாதங்கள்லுமே ஆழமான அர்த்தங்கள் இருக்கு. புவிசார் அரசியல்ல இது ரொம்ப சாதாரணம். ஒவ்வொரு நாடும் அவங்க நலனை பொறுத்து தான் கூட்டணிகள் அமைப்பாங்க. இப்போ அமெரிக்கா பாகிஸ்தான் உறவு அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், இதே அமெரிக்கா மத்திய கிழக்கு பகுதியில் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பாருங்க. அது ஒரு பெரிய பிரச்சனையாச்சே. ஆமா, அது சர்வதேச ஆற்றல் சந்தையே, அதாவது குளோபல் எனர்ஜி மார்க்கெட்டையே உலுக்கிட்டு இருக்கு. ஈரான் ஹார்முஸ் ஜலசந்தியை மூடுனதும் தென்கொரியாவோட HMN நாமோ அப்படிங்கிற கப்பல் தாக்கப்பட்டதா கூறப்படுற குற்றச்சாட்டும் சாதாரண விஷயங்கள் கிடையாது. ஈரான் இதை மறுத்திருந்தாலும் இதோட இம்பாக்ட் ரொம்ப பெருசு. இது நம்ம நேயர்களுக்கு எளிதா புரிஞ்சுக்க ஒரு உவமைய சொல்லலாம்னு நினைக்கிறேன். இப்போ உலகின் மிக முக்கியமான ஒரு பிரம்மாண்டமான நெடுஞ்சாலை இருக்கு. அந்த வழியில தான் ஒரு ஊருக்கு தேவையான முக்குவரத்து மொத்தமா ஸ்தம்பிக்குது அப்படின்னு கற்பனை செஞ்சுக்கோங்க. ஆமா, ரொம்ப பொருத்தமான உவமை. உலகத்துக்கே கச்சா எண்ணெய கொண்டு போற ஹார்முஸ் ஜலசந்தியில இப்போ அதுதான் நடந்துட்டு இருக்கு. உலக வர்த்தகத்துல 1/3 பங்கு கச்சா எண்ணெய் இந்த வழியா தான் போகுது. அந்த நெடுஞ்சாலையை திறக்கிறதுக்காக தான் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஆபரேஷன் ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் அப்படிங்கிற பேர்ல ஒரு நடவடிக்கையை அறிவிச்சார். ஆனா களத்துல என்ன நடந்துச்சு? வெறும் 50 மணி நேரத்துல அந்த நடவடிக்கை நிறுத்தப்பட்டுச்சு இல்லையா? ஆமா, அதிகாரப்பூர்வமா பாகிஸ்தானோட கோரிக்கையை ஏத்துக்கிட்டு இதை நிறுத்துறதா ட்ரம்ப் சொன்னார். ஆனா நிஜத்துல யதார்த்தம் என்ன? ஈரான் தன்னோட முழு பலத்தையும் காட்டி 2 அமெரிக்க கப்பல்கள் மேலேயும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் கப்பல் மேலேயும் தாக்குதல் நடத்தியிருக்கு. இதனால உலகளாவிய ஆற்றல் விநியோகம் ரொம்ப கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கு. ஒரு பெரிய வல்லரசு நாடு ஒரு உத்தரவை பிறப்பிச்சாலும் களத்துல இருக்கிற யதார்த்தம் அந்த உத்தரவை 50 மணி நேரத்துல வாபஸ் பெற வச்சிருச்சு. நம்ம ஆரம்பிச்ச இடத்துக்கே இப்ப தேம வந்துட்டோம். காகிதத்துல இருக்கிற அதிகாரத்துக்கும் களத்துல இருக்கிற யதார்த்தத்துக்கும் உள்ள இடைவெளி. இன்னைக்கு நாம இந்திய தேர்தல் அமைப்போட சட்ட நுணுக்கங்கள்ல ஆரம்பிச்சு தொங்கு சட்டசபையில ஆளுநரோட அதிகாரம், கட்சி தாவல்ல இருக்கிற சட்ட புனைவுகள், பெண்களோட மருத்துவ உரிமைகள், எபிஜெனடிக்ஸ், கழிவுநீர் கண்காணிப்பு, திடக்கழிவு மேலாண்மை, ஐரோப்பிய ஒன்றிய வர்த்தகம், கனடாவுடனான உறவு, அப்புறம் ஆர்முஸ் ஜலசந்தியில நடக்கிற சர்வதேச பனிப்போர் வரைக்கும் மிக ஆழமா பயணிச்சிருக்கோம். நீங்க UPSC தேர்விற்கு தயாராகுபவராய் இருந்தா ஒரு சட்டம் ஏன் ஏற்றப்படுது அப்படிங்கிறதுக்கும் அதை ஏன் பல நேரங்கள்ல செயல்பட மறுக்குது அப்படிங்கிறதுக்கும் இடையில இருக்கிற லாஜிக்கை இப்ப முழுமையா உணர்ந்திருப்பீங்க. நிச்சயமா.
இந்த நீண்ட நெடிய உரையாடலோட முடிவுல நான் நேயர்கள் கிட்ட ஒரு சிந்தனையை விட்டு செல்ல விரும்புறேன். உள்நாட்டு தேர்தல் விதிகளான கட்சித்தாவல் சட்டமாகட்டும் அல்லது சர்வதேச போர் விதிகளான ஹார்முஸ் ஜலசந்தி மோதலாகட்டும், சட்டங்கள் எழுதப்படுறதுக்கும் அவை களத்துல செயல்படுத்தப்படுறதுக்கும் நடுவுல மிகப்பெரிய இடைவெளி இருப்பதை இன்னைக்கு நாம ஆவணப்படுத்தணும். கண்டிப்பா. ஒரு குடிமகனா இந்த இடைவெளியை நிரப்ப போறது யார்? புத்தகத்துல உறங்குற சட்டங்களா அல்லது அந்த சட்டங்களோட உணர்வு புரிஞ்சு செயல்படுற தலைவர்களா? இத நீங்க ஒவ்வொருத்தரும் சிந்திச்சு பாருங்க. அந்த இடைவெளியை நிரப்ப போறது விழிப்புணர்வுள்ள உங்களை போன்ற குடிமக்கள் தான் அப்படின்னு நான் உறுதியா நம்புறேன். சட்டங்கள் வெறும் காகிதங்கள்ல உறங்காம உயிர்ப்போடு செயல்படணும் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவான சிந்தனையோட இன்றைய விவாதத்தை நாம நிறைவு செய்வோம். அறிவை தேடுற உங்களோட இந்த பயணம் தொடரட்டும். உங்களுக்காக தகவல்களை திரட்டி தரவும் அதை சுவாரஸ்யமாகவும் ஆழமாகவும் விவாதிக்கவும் நாங்க இருக்கோம். தொடர்ந்து கற்போம், தொடர்ந்து கேள்விகள் கேட்போம். அடுத்த ஆழ்ந்த அலசலில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி.